எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. பப்ஜி வந்துட்டு இந்தியாவில் எப்போ அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது அப்படின்னு வந்துட்டு ரொம்பவே நிறைய பேர் ஆர்வமாக இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இப்போ அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி அப்படிங்கிற நேமே வந்துட்டு மாற்றிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த கேம் நேம் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டில் கிரவுண்ட் மொபைல் அப்படிங்கிற வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அஃபிஷியலாக வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. இப்போ தான் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேம் நேம் வந்துட்டு கீழே இன்ஸ்டால் அப்படிங்கிற உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் காமிக்கலைங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்துருங்க. ப்ரீ ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே உங்களோட வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக எப்போ வந்துட்டு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கோ அது வந்துட்டு உங்கள் ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் வந்துட்டு எப்பயும் போல யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு மொபைல் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடும். அந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிக்கும். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக்குள்ளே வந்துட்டு லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் இன்னுமே எதுவும் அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து இது வரைக்கும் வரல. மேபி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு போட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பப்ஜி முன்னாடி முக்கியமாக பேன் பண்ணதுக்கு ரெண்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாவில் சைனாவோட ஆப்ஸ்லாம் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. அந்த பப்ஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா சைனா கம்பெனியோட வந்துட்டு டைப் பண்ணி வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இந்தியாவோட பேட்டில் கிரவுண்ட் மொபைலுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு கம்பெனியோட, அதாவது சைனா கம்பெனி இல்லாமல் வேறு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு அதை கிரியேட் பண்ணி இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட டைட்டில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நார்ம்ஸ் படி கொஞ்சம் குறைச்சி நல்லா கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் போடுறேன் பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதோட அஃபிஷியலான வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அதில் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். என்னோட சஜஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டில் கிரவுண்ட் மொபைல், அதாவது அந்த பப்ஜி அப்படிங்கிற கேம் வந்துட்டு ரொம்பவே நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் வர்றதில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அந்தளவுக்கு அடிக்ட் இல்லை, எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லிப்பேன். நாட் ஒன்லி பப்ஜி, எல்லா கேம்ஸுமே வந்துட்டு ரொம்பவே அடிக்ட் ஆகிறது இல்லாமல் ஓரளவுக்கு லிமிட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவில் பப்ஜி ரிலேட்டடாக, அதாவது இந்தியா பேட்டில் கிரவுண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.